ஹலோ போலீஸ். ஏய் தள்ளுங்க, பின்னாடி போங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விக்டிம் அவன் வேற எங்கேயோ வச்சு கொலை பண்ணியிருக்கான். கொன்னுட்டு கெமிக்கலால் எரிச்சிட்டு பாடியை எங்கே கொண்டு வந்து போட்டிருக்கான். நம்ம விக்டிமை அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு. கான்ஸ்டபிள், சுற்றி இருக்கிற இடத்துல சிசிடிவி இருந்துச்சுன்னா ஃபுட்டேஜஸை வாங்கிக்கோங்க. ஓகே சார். சார், கிரைம் சீன் கிட்ட எந்த ஒரு சிசிடிவியும் இல்லை சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த பொண்ணு வயசு 25லேருந்து 30 இருக்கலாம். அவங்க இறந்த டைம் அதிகாலை 3 மணியாக இருக்கலாம். சஃபகேஷன், ப்ளீடிங், இன்டர்னல் இன்ஜுரியோட டெத் ஆயிருக்க. அந்த பொண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 2 ஜென்ஸோட ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணோட நகத்தில் ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் இவங்க 2 பேர் கூடயும் மேட்ச் ஆகலை. அப்படின்னா அந்த பொண்ணை யாரு கொன்னாங்களோ அந்த பொண்ணோட லங்ஸ்ல ஒரு ட்ரக் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க ஸ்கின், ஐஸ், போன்ஸ்ல எந்த ட்ரக்ஸ் ட்ரேசஸும் இல்லை. அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக ட்ரக் அடிக்ட் கிடையாது. அவளுக்கு கட்டாயப்படுத்தி ட்ரக் கொடுத்துருக்கணும், இல்லை வேறு எதுலையாவது கலந்து கொடுத்துருக்கணும். ரெய்மி, ட்ரக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இல்லைனா அதில் அடிக்ட் ஆனவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் உடனே வேணும். ஏதாவது ட்ரக்ஸ் விற்றுருக்கான்னு கேளுங்க. பாடியில் இருந்த ட்ரெஸ்ஸில் பின் பக்கத்தில் கார்ன் ஆயில் அப்புறம் ஸ்பாட் நேப் கிடைச்சிருக்கு. கார்ன் ஆயில்? சார், குடோன் கிட்ட கூட ரேப் பண்ணிருக்கலாமே. அங்க இருந்த கார்ன் ஆயில் அவங்க ட்ரெஸ்ல பட்டுடுச்சோ என்னமோ. பாடி என்னமோ நம்மளுக்கு நதி கிட்ட இருந்து கிடைச்சது. ஆனா இதோட கனெக்ஷனே புரிய மாட்டேங்குது சார். அந்த கனெக்ஷனை தேடுறது தான் நம்ம வேலை. அந்த ஏரியாவில் கார்ன் ஆயில் கம்மியாக தான் சேல் ஆகுது. அதனால் அதை வாங்குறவங்க விற்கிறவங்கன்னு எல்லாருமே கம்மி தான். கார்ன் ஆயில் யார் விற்கிறாங்கன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் யார் யார் வாங்குறாங்கன்னு. சார், நான் இப்போதாம்மா சாப்பிட்டேன். இல்லைம்மா, புது கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கம்மா, அவ்வளோதான். சரிம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன். மிஸ்ஸிங் பொண்ணுடைய அப்டேட்ஸ் என்ன சார்? டோட்டலாக 4 பொண்ணுங்க மிஸ்ஸிங் சார். அவங்க எல்லாரோட ஏஜ் 20லேருந்து 40க்குள்ளே சார். அவங்க பேரண்ட்ஸை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார். இல்லை சார், இது என் பொண்ணோடது இல்லை சார். இல்லை சார், இது என்னோட பொண்ணு இல்லை. இது என் பொண்ணோட ட்ரெஸ் இல்லை. யாரும் விக்டிமை ஐடென்டிஃபை பண்ணலை. இருந்தாலும் ஒரு தடவை டிஎன்ஏ வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் இவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளை விக்டிமோட டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாருங்கள். யார் பொண்ணோ தெரியல. பாவம், இவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களோ. உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட். எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. அவங்கள ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நாங்கள் குற்றவாளியை கண்டிப்பாக பிடிப்போம். சார், வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா சார்? எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணணும். அதுக்கு தான் சார் ரீசெக் பண்ணிகிட்ருக்கேன். சார், யாரோட டிஎன்ஏவும் விக்டிமோட மேட்ச் ஆகல சார். என்னாச்சு? இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற லோகோவை பார்த்தது தான் தெரியுது. இது ஒரு டெய்லர் ஷாப்போட லோகோ சார். போய் விசாரிங்க. ஓகே சார். இந்த லோகோ உங்க கடையோடது தானே? ஆமா சார், இந்த Dress நம்ம கடையில தச்சதுதான். யாரு தச்சது? அது தெரியல. அந்த பொண்ணு நிறைய ஃப்ரண்ட் டிசைன்லாம் வேணும்னு கேட்டுச்சு. இப்போ ஞாபகம் வருது சார் அந்த பொண்ணு யாருன்னு. டீட்டெயில்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். ஸ்ருதி சோலாங்கி.
வணக்கம் கிருஷ்ணா ஆண்டி. வணக்கம் கெஞ்சல். அங்கே ஸ்ருதி இருக்காளாமா? 2 நாளா அவ எனக்கு கால் பண்ணவே இல்லம்மா. இப்போ ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படியா? அவ ஆஃபீஸ் லீவ் போட்டு உங்களை பார்க்க வந்தான்னு நினைச்சேன். என்ன? ஸ்ருதி அக்கா சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டோன்ட் வரி ஆண்டி, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிட்டு வரேன். ஸ்ருதி இங்கே தான் இருக்காங்களா? அவ ஏன் ரூம்மேட் தான் சார். எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடச்சிது. ஃபேஸ் ரொம்ப எரிஞ்சு போயிருக்கு. எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இது. கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ட்ரெஸ் ஸ்ருதியோட தான் சார். ஸ்ருதி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அவ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் தங்கச்சியும் ஊர்ல இருக்காங்க. நான் இப்பதான் அவங்க கூட பேசினேன். அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? டோன்ட் வரி, நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் ஸ்ருதியை எப்போ எங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். 2 days பேக். என்னடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, இன்னைக்கு சந்தனோட பர்த்டே இல்ல, அங்கதான் போறேன். இன்னைக்கு நான் அங்கதான் இருப்பேன். அப்புறம் நான் அப்படியே அம்மாவை பார்க்க போயிடுவேன். ஒருவேளை இன்னைக்கு சேலரி வந்து லீவு கிடைச்சதுன்னா எங்க இருந்தாலும் சரி, நாளைக்கு கிளம்பிடுவேன். சரியா? அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச போறியா? கல்யாணம்? அதுக்குள்ள எதுக்கு அந்த பேச்சலாம்? உனக்கே தெரியும்ல, அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. தங்கச்சிக்காக தான் நான் இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல. ஆனா என் தங்கச்சி படிப்பு முடிஞ்சு அவளுக்கு வேலை கிடைச்ச அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவை என் கூடயே வச்சுப்பேன். என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னா அம்மா என் கூட இருக்க ஒத்துக்கணும். வைஃபோட அம்மாவை கூட வச்சுக்க யார் ஒத்துப்பாங்க? என்ன? வைஃப்லாம் அவங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் கூட லைஃப் லாங் இருக்காங்க தானே? அப்ப ஹஸ்பண்ட் ஏன் வைஃபோட பேரண்ட்ஸையும் ஏத்துக்கிட்டு வீட்ல வச்சுக்க கூடாது? சரிம்மா தாயே, உன் கூட என்னால வாதாட முடியாது. போதும் போதும், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, கொஞ்சம் கேக்குறியா? சந்தனுக்கு நானும் பர்த்டே விஷயம் சொன்னேன். சரி சரி சொல்றேன். ஸ்ருதியோடைய அம்மா அப்புறமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸை வாங்குங்க. ஓகே சார். ஸ்ருதி எப்பயாவது உங்ககிட்ட ட்ரக்ஸ் எடுத்துட்டு பேசியிருக்காங்களா? இல்ல சார், இல்ல. இல்லைன்னா ஸ்ருதிக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்களா? இல்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஸ்ருதி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி, ஸ்ருதி கிட்ட யாராவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. பயப்படாம எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. சரி. இந்த பொண்ணு எதையோ மறைக்குது. இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்க. ஸ்ருதி அப்புறம் இவங்களுடைய சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணுங்க. சந்தன் சிடிஆர் ரிப்போர்ட் எடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஸ்ருதியோடைய அம்மாவை கூப்பிடுங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட டெட் பாடியை பற்றியும் சொல்லுங்கள். சந்தன். நான் தான் சார். ஸ்ருதி எங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்ல. என்னது? இவ்வளோ ஷாக்காக தேவையில்ல. ஸ்ருதியை நீ எங்க எப்போ பார்த்தன்னு மட்டும் சொல்லு. சார், 2 days பிஃபோர் என் பர்த்டே இங்கே தான் எல்லாரும் பார்ட்டியில் இருந்தோம். ஈவினிங் 6 மணிக்கு இங்கே வந்தா, அதுக்கப்புறம் 7 மணிக்கெலாம் திரும்ப போயிட்டா சார். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். எத்தனை மணிக்கு போனாங்க? சார், அதான் சொன்னேனே, 7 மணிக்கெலாம் போயிட்டா. இது ஸ்ருதியோட சிடிஆர் ரிப்போர்ட். அவள் நைட்டு 11 மணி வரைக்கும் இங்கே இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபோன் இங்கே தான் ஆஃப் ஆயிருக்கு. ஆமாம் சார், அவள் 11 o'clock வரைக்கும் இங்கே தான் இருந்தா. ஆக்சுவலி நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும்னு நினச்சா, ஆனால் என்னமோ 11 o'clock கிளம்பிட்டா சார். அவள் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அவங்கள அவ்வளோ இருட்டில் அந்த நடு ராத்திரியில் ஆற்று பக்கமாக தனியாகவே அனுப்பிச்சி வச்சியா? அவள் வீட்டுக்கு போனாலா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்கல. அவளுக்கு காலம் கூட பண்ணி கேட்கல.
சார் எங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை. அவங்க உன்னை எதிர்த்து பேசிட்டாங்க, அதனால உன்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ இல்ல சார், எங்களுக்குள்ள ஒரு ஆர்டினரி ஆர்கியூமெண்ட் தான் சார் ஏற்பட்டுச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஆபீஸ்ல உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஆமா, உனக்கு தெரியுமா salary கூட இன்க்ரீஸ் பட் ஆயிடுச்சு. நிரஞ்சன் உன்னோட சீனியர் தானே, அதுக்கு உனக்கு எப்படி அவனை விட்டு ப்ரமோஷன் கொடுத்தாங்க? அப்படின்னா என் வேலை நல்லா இருக்கு. பாஸ் நல்லா இருக்கானோ என்னமோ. நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ ஒரு ஃப்ரீக் கேர்ள்னு சொல்ல வரேன். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டிய, பாஸையும் கரெக்ட் பண்ணிருப்ப. நீயும் அடுத்தவங்க மாதிரி என்ன மொத்தவங்க கூட கம்பேர் பண்ணிலாம் பேசாத, புரியுதா? போ. நான் அந்த ஜாப்னால இப்போ இண்டிபெண்டா இருக்கேன். அதை விட்டுட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸ்ருதி எங்க போற? நில்லு. லீவ் மை ஹேண்ட். இப்போ தனியா இங்க இருந்து போறது நல்லது கிடையாது. மிரட்டறியானே? ஆமா. என்னது இது? சார் இது நான் சொல்றேன், நீ உன்னோட பர்த்டேக்காக கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட். நீ ஸ்ருதிக்கு கொடுத்துருக்க. நீ அவளை கொன்னு அவளை எரிச்சிருக்க. மொத்த எல்லாத்தையும் உனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல விவரமா சொல்றேன். சார் என்ன சார், ஸ்ருதியோட அம்மா வராங்கன்னு இப்பதான் கால் வந்துச்சு. அவங்க ஃபேஸை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஸ்ருதி இல்லைன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் அப்பவே ஸ்ருதியோட பேச்சை கேட்காம இருந்திருக்கணும். ஸ்ருதி கண்ணா, சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னம்மா நீங்க? என் வாழ்க்கை எப்போ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என் அம்மா அப்புறம் தங்கச்சி 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடும்போது, நம்ம சொந்த வீட்ல கௌரவமா இருக்கும்போது, யார் முன்னாடியும் கை கட்டி நிக்காம. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வேலை பார்க்கறதுக்கு பதிலா என் அம்மாக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் உன்னோட நிலைமை என்னமா? அட, என்னோட சீரியல் அம்மா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு 100 வயசு ஆகுற வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்கு 100 வயசு, எனக்கு 80 வயசு. நம்ம 2 பேரும் பாட்டி அப்புறம் மொத்த ஊரையும் சுத்தி வருவோம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஊர் சுத்தலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். சரியா? அப்புறம் சீமா, உன்னை எங்க கூட கூட்டிட்டு போக மாட்டோம். அதுல படிப்பு முடிக்கட்டும். ஜாப் வந்ததும் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீ ஆசைப்படுறப்போ உன் புருஷனோட சுத்து. என் சேலரியில 1 ரூபாய் கூட நான் என் ஹஸ்பண்ட்க்கு தர மாட்டேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே நானே வச்சுப்பேன். நீ கள்ளி. எப்பவுமே என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாவ. அவ எனக்கு பொண்ணு இல்ல, என்னோட அம்மா. சார், சந்தனோட டிஎன்ஏ ஸ்ருதியோட பாடியில இருந்த எவிடன்ஸ் வச்சு மேட்ச் ஆகுது சார். இங்க பாரு, உன்னோட டிஎன்ஏ ஸ்ருதி பாடியில கிடைச்ச சாம்பிளோட மேட்ச் ஆயிருக்க. இப்போ சொல்லு, ஸ்ருதிக்கு நீ கொடுத்த ட்ரக்ஸ் எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? இன்னொரு சாம்பிள் யாரோடது? ஸ்ருதி நெயில்ஸ்ல இருந்த ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் யாரோடது? உன் பார்ட்னர் யாருன்றத மரியாதையா சொல்லு. சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். ஸ்ருதியை நான் ரேப்லாம் பண்ணல சார். நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். எங்க 2 பேருக்குள்ள நடந்தது அந்யோன்யமான விஷயம் சார். என்னது, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்த வரைக்கும் அவ ரொம்ப நல்லா தான் சார் இருந்தா. 11 o'clock மேல எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஏற்பட்டுச்சு சார். அதனால கோவமா கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது சார். உன் கூட இருந்த மிச்ச 2 பேர் யாருடா? ஐயோ, என் கூட யாருமே இல்ல சார். ஸ்ருதிக்கு நீ ட்ரக்ஸ் கொடுத்துருக்க. ட்ரக்ஸா? சார், நான் சொல்றது நம்புங்க. சத்தியமா நான் ஒன்னும் பண்ணவே இல்ல. என்ன நம்புங்க சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். அப்ப அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்? ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னா? அதான்டா அந்த கெமிக்கல் எங்க இருந்து வந்துச்சு? சார் என்ன சார், அது பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக வச்சிருந்த லிக்விட் சார். என்னடா முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டியா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல. முதல்ல 7 மணின்னு, ஒரு அறை விட்டதும் 11 மணின்ற, அப்புறம் செக்ஸ் நடந்துச்சுன்னு சொல்ற. டாய்லெட் கிளீனர்லாம் கிடைக்கிற இந்த காலத்துல யாரா கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? உண்மையா எனக்கு எதுவுமே தெரியாது சார்.
ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கை செக் பண்ணும். அவன் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கான்னு பாருங்க. சரி சார். ஓகே. டாக்டர். ஓ வந்துட்டீங்களா? நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதான் கால் பண்ணி வர சொன்னேன். ஃபிசிக்கலாக ஜெல் பாடியோட டிஎன்ஏ ரெட் பாடி டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா அந்த பாடி ஸ்ருதி தான். ஆமாம் சார், உண்மைதான். அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. நம்மளால் இதில் செய்ய முடிஞ்சது என்னன்னா, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த குற்றவாளியை பிடிக்கணும். வாங்க. இங்கே பாருங்க மேடம், பிச்சை போடுங்க. ஏய் என்ன பண்றீங்க? என்ன என்ன கேள்வி இது? காய்கறி இங்க கிடையாது, இங்க கிடையாது. இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. வேற எங்கேயாவது போய் பண்ணு. உடனே போ. என்னப்பா, இங்கே தான் நிறைய குடும்பம் இருக்குது. வித்தா 4 காசு கிடைக்கும். உனக்கும் கொடுக்குறேன்பா. எனக்கும் கொடுக்குறியா? சரி சரி, அப்படின்னா அந்த ஓரமா போய் அங்க நின்று பண்ணு. இங்கெல்லாம் நிக்க கூடாது. உடனே போ போ போ, எடுத்துட்டு போ. சார், ஸ்ருதியோட சோஷியல் மீடியாவோட மெயிலை செக் பண்ண. ஸ்ருதி ப்ரொமோஷனுக்கு அப்புறமா அவங்களோட கொலிக் நிரஞ்சன் தேவன் அவரை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் தப்பாக எழுதியிருக்காங்க. அது ஸ்ருதியோட லேப்டாப் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸ்ருதி அந்த ரெக்கார்டரை நிரஞ்சனுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடக்கிறவங்க ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை உறுதினு எழுதியிருக்கு. வீடியோ எங்க? உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நான் பிரசன்டேஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் அக்கார்டிங் டு லாஸ்ட் மார்க்கெட் சர்ச் கஸ்டமர் பேராமீட்டர்ஸ். ஸ்ருதி, டாம் ப்ரொமோஷன் நான் தான், ஆனால் எனக்கு கொடுக்காம உனக்கு வந்திருக்கு. நேற்று வந்த பொண்ணு எனக்கு சீனியரா? ஏன் தலைமையில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்களா? உன்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த மேனேஜரை மயக்கி அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த ப்ரொமோஷனை வாங்கியிருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் எப்போவும் உன்னை பாஸாக விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த நிரஞ்சனை பிடிச்சிட்டு வாங்க. எஸ் சார். அட நல்லாவே இல்லையே. அது என்ன சொல்லுவாங்க, உள்ள இருந்து கிக்கே வரமாட்டேங்குது. இப்பதான் தோணுது போலீஸ் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி. ஸ்ருதிக்கு நீ இந்த ட்ரக் தான் கொடுத்தியா இல்ல வேற ஏதாவது கொடுத்தியா? நான் எதுக்கு சார் அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும்? ஸ்ருதி ரொம்பவே நல்ல பொண்ணு சார், சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங். இப்போ தான் சார் அவளுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். அவள் இறந்து போன விஷயம் கேட்டதும் என்னால் நம்பவே முடியல சார். ஐ திங்க் ஸோ சேட். அது என்ன ஸ்க்ராச்சஸ்? ஒன்றும் இல்லை சார், நகம் பட்டு அப்படி ஆயிடுச்சு. ஸ்ருதி உனக்கு அனுப்பின மெயிலை நாங்கள் செக் பண்ணோம். அது கூட வீடியோவையும் செக் பண்ணோம். ஸ்ருதி உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்க. அப்புறம் அவளை ரேப் பண்ணி நீ மர்டர் பண்ணியிருக்க. உன் கூட யாரெல்லாம் இருந்தா சொல்லு. சார் நான் எதுவும் பண்ணல சார். உன் கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டோம். அப்போ நீ எங்கே இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும் சார். நான் ஒரு வேலையாக அந்த பக்கம் போயிருந்தேன் சார். ஆனால் நான் எதுவும் பண்ணல சார். விடிய கத்தால 3 மணிக்கு உனக்கு அங்கே என்னடா வேலை? இவன் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு நெயிலில் கிடைச்ச ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் பாடியில் கிடைச்ச சாம்பிள்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. போலாம். காய்கறிகள் கொடுப்பா.
என்ன சார் வேணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொடு. இந்தாங்க சார். ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? ஆமாம் சார். வேற என்ன விஷயம் சார், பின்னாடி பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான்ல, அவங்கிட்ட அவங்களோட ரூம் கீஸ் இருக்கு சார். அப்புறம் அந்த பொண்ணெல்லாம் அடிக்கடி ஒரு மாதிரி பார்ப்பான். அப்புறம் வீட்டு ஓனர் யோகேஷ் இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவனை பார்த்தாலும் எனக்கு என்னமோ சந்தேகமாகுது சார். பொண்ணுங்களை யாராவது டார்ச்சர் பண்ணா ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைனா யோகேஷ் மாதிரியான ஆளுங்க அதிகமாகிடுவாங்க. அந்த யோகேஷ் உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்கான், கையை பிடிச்சிருக்கான். அப்புறம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த பிச்சைக்காரன் அவன் உங்களை தப்பாக பார்க்குறான் இல்லையா? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்ருதிக்கு ட்ரக் கொடுத்து ரேப் பண்ணி கொன்னதில் இவங்க 2 பேரா இருக்குமா? யாரா வேணா இருக்கலாம் சார், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. யோகேஷ் ஸ்ருதி கிட்ட கூட இப்படி தான் நடந்துக்கிட்டானா? என்ன சமைக்கிறீங்க? அன்னைக்கு அவ பண்ண தாலை நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஸ்ருதி பண்ற பாயசத்தை சாப்பிட போறேன். எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. அப்படியா? நீயே பாயசத்தோட ஸ்வீட்டா இருப்ப. நீ வெறும் தண்ணியில சக்கரை போட்டு கலக்கினாலே அது டேஸ்டான பாயசம் ஆயிடும். சரிம்மா, நாம ஒரு லாங் டிரைவ் போலாமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஓ சரி, மூவி பார்க்க போலாமா? மூவிஸ்ல எல்லாம் தூங்கிடுவேன். அது பிரச்சனை இல்லை, என் மடியில படுத்துக்கோ. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உன் சௌரியத்துக்கு நீ படுத்துக்கோ. இன்னொரு தடவை மேல கை வச்ச கட் பண்ணிடுவேன். உன் ரெண்ட் தான் டைம்க்கு கிடைக்குது இல்ல, பணத்தையும் டைம்க்கு கொடுக்குறேன். எனக்கு வேற வீடு கிடைச்ச உடனே நான் இங்க இருந்து போயிடுவேன். என் கழுத்துல கத்தி வச்சு என்னையே மிரட்டுறீங்களா? உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. பாத்துக்கோ. அப்படின்னா இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. பயமா இருந்துச்சு சார். அவனுக்கு எதிராக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எங்களை இன்னும் டார்ச்சர் பண்ணுவான்னு நினைச்சோம். உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்ல, அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அலர்ட்டா இருக்கணும் எப்பவுமே. அவங்கிட்ட உங்க ஸ்ருதியோடைய ஸ்கார்ஃப் இருக்கு தெரியுமா? ஐம் சாரி, பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. சேஃபாக இருக்க சொல்லி சொல்கிறேன். யோகேஷ் ஸ்ருதியை மிரட்டியிருக்கான். ஒருவேளை அவன் தான் ஸ்ருதியை யோகேஷ் கால் ரெக்கார்டு வாங்குங்க, அர்ஜென்ட். சார் ஏன் சார் என்ன இழுத்து போறீங்க? எல்லாம் வெளியே வரோம் சார். சொல்ல கேளுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். ஓகே சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். எனக்கு உண்மையாவே எதுவுமே தெரியாது சார். சார் அப்ப இது என்னடா? சொல்லு, ஸ்ருதியை எங்க எப்படி கொன்ன? சார் ஸ்ருதி ஒன்றும் நான் கொல்லல சார். சொல்லு, ஸ்ருதிக்கு நீ தான் ட்ரக்ஸ் கொடுத்தியா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்தியா? எப்படி கொன்ன அவளை? நான் ஒன்றும் அவளை கொல்லல. அப்படின்னா ஸ்ருதியை யாரு கொலை பண்ணது? எனக்கு தெரியாது சார். உன் கூட வேற யார் இருந்தா? யாரும் இல்லை சார். சரி கொல்லல, ட்ரக்ஸ் கொடுத்தல, சொல்லு எங்க எப்படி கொடுத்த? நான் ஒன்றும் ஸ்ருதிக்கு ட்ரக்ஸ் கொடுக்கல சார். உன் கூட சேர்ந்து ஸ்ருதியை வேற யாரெல்லாம் ரேப் பண்ணா? எனக்கு வெறும் கை போடுறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கல. உன் கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டோம். ஸ்ருதி இறந்து போகிறப்போ உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. இந்த 2 வருஷத்தில் உன் ஃபோன் வாட்டியாக சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அப்படின்னா நீ நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி தான் ஸ்ருதியை கொன்னு இருக்கடா. சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் எதுவும் பண்ணல சார். அப்போ ஏன்டா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண நீ? அண்ணி, ஸ்ருதியை காணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. போலீஸுக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. முகம் ஃபுல்லாக எரிச்சிருக்காங்களாம். அந்த பொண்ணை நிறைய பேர் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு. நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுதா? போலீஸ் அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள கண்டுபிடிக்க வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்புறம் பிளட் டிஎன்ஏவும் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை டாக்டர் அது ஸ்ருதின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியோடைய மொத்த மானமும் போயிடும்.
ஸ்ருதி உங்களை பத்தி கரெக்டா தான் சொன்னா. நான் உங்க எல்லாருடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். ஸ்ருதி, நீ இந்த வீட்டை ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நீ சிட்டிக்கு போகணும்? வேற ஆளோட வேலை பார்க்கணும்னு எதுக்காக நீ நினைக்கிற? அதை விட உனக்கு என்ன நல்லதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஃபேமிலி மானம் தான் போகும், தெரிஞ்சுக்க. நீங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? பொண்ணு வேலைக்கு போனாலாம் ஃபேமிலியோட கௌரவம் குறையாது, அதிகமாக தான் ஆகும். ஒரு பொண்ணு நல்லா படிச்சு அதிகமா சம்பாரிச்சானா ஃபேமிலியோட கௌரவம் குறையாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். சரியா? ஆனா வீட்டோட மானம் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் குறையுது. உங்களை மாதிரி சீப்பான மைண்ட் இருக்கவங்களால தான். தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒன்னு கேட்டுக்கிறேன். இனிமே எங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதீங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னோட ஸ்ருதி தான். அது மட்டும் இல்லாம என்னோட டிஎன்ஏவோ நான் போலீஸ்க்கு கொடுத்துட்டேன். நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க என் பேச்சை எப்பவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று இந்த கேஸ்ல இருக்கு. ஸ்ருதி மேல இருந்த அந்த ஆயிலோட கலந்த மண்ணு, அப்புறம் அவ ட்ரெஸ் மேல இருந்த ரேர்லி யூஸ்டு கார்ன் ஆயில் மார்க்ஸ். ஆனா நமக்கு வேற லீடே கிடைக்கல. லெட் மீ செக் சார். சார், நிரஞ்சன் டிஎன்ஏ நெயில்ஸில் கிடைச்ச ஸ்கின் பார்ட்டிகல்ஸோட மேட்ச் ஆகுது சார். ஸ்ருதியோட நெயில்ஸில் அவனோட ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. நீ ஸ்ருதி கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு எப்போவாது முயற்சி பண்ணியா? அவள் வேணான்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கு. அவளை நீ காயப்படுத்தியிருக்க. ரிவெஞ்சுக்காக நீ அவளை கொலையும் பண்ணியிருக்க. ஸ்ருதிக்கு ரேப்பும் நடந்திருக்கு. சொல்லு. உன் பார்ட்னர் யாரு? யாரு ரேப் பண்ணது? ஆமாம் சார், உண்மைதான். எங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டை நடந்தது. ஸ்ருதி, 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 அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. ஸ்ருதி, சொன்னா கேளு. அந்த வீடியோவை டெலீட் பண்ணுன்னு சொல்கிறேன்ல. ஸ்ருதி, சொன்னா கேளு. ஆனால் சார், ஸ்ருதி என்னை தள்ளி விட்டுட்டு வெளியில் போகும்போது அவள் கை நகம் என் மேலே பட்டு இங்கே ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு சார். அவளை நான் மர்டர் பண்ணல சார். சார், கார்ன் ஆயிலுக்கும் லீடு கிடைச்சிருச்சு. இங்க அதை வளர்க்கறது ஒரே ஒரு ட்ரேடா. அதுவும் அவனோட கார்டன் அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கு. நாங்க போறோம் சார். வெறும் கையோட வர வேண்டாம். ஓகே சார். டேய் மச்சான், இன்னி நைட்டு பார்ட்டி சும்மா அல்லோலகள் பண்ணோம்னா நம்ம மறக்கவே கூடாது. அட வா ஃப்ரெண்ட்ஸ், வரே வா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் இந்த தோட்டத்தில் கார்ன் ஆயில் ஃபேக்டரி இருக்குதா என்ன? சொல்லுங்க. அந்த குடோன் ஓனர் யாரு? என்னோட மாமா எப்பவும் வரப்போக இருப்பார் சார். அப்படியா? அப்போ கொஞ்சம் நம்பர் தாங்க. என்னாச்சு? கொஞ்சம் பேசணும்ப்பா. அதான் குடுடா, ஏதாச்சும் வேலையா இருக்க போகுது. நோட் பண்ணிக்கங்க. சரி, ஒரு விஷயம் சொல்ல. என்ன விஷயம்? யாராவது ஒரு பொண்ணை பாத்தியா? பொண்ணா? பொண்ணுங்களா இங்க சான்ஸே இல்ல. பொண்ணுங்களா நாங்க கனவுல தான் சார் பாத்துருக்கோம். அப்படியா? முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பிளானே பண்ணேன். இப்போ எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரியுமா? சார், பழைய ஆள் சார் நீங்க. உங்களுக்கு கூட வேணும்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஐடியா கொடுக்குறேன். சரியா? கொடுங்க சார், தாராளமா கொடுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் கொடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன அது? என்ன கண்டிஷன் சார்? அப்படின்னா அங்க எரிஞ்சு போன ஒரு பொண்ணோட வளையல் யாருன்னு நீங்க சொல்லணும். அப்புறம் அங்க ஒரு ட்ரை பிளட் ஒன்று இருக்கு, அது யாருன்னு சொல்லிடுங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல கிடைச்ச பிளட் ஸ்ருதியோடது தான். இப்ப சொல்லு, பிளட் எங்க இருந்து வந்துச்சு? சார், எனக்கு தெரியாது சார். குடோன்ல கிடைச்ச வளையல் அது ஸ்ருதியோடது தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. எதுவும் நடக்கல சார். மரியாதையா என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லு, எல்லாம் அடிச்சே கொன்றுவேன். சார் ஒரு நிமிஷம் சார். நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். டேய் ஃபிகரா, சூப்பரா இருக்கு மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க மேடம்? இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியாதா? இது ரொம்ப மோசமான ஏரியா மேடம். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணுறோம் மேடம்.
நோ தேங்க்ஸ். ஆல்ரைட் சிஸ், ஆல்ரைட். நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஓ ஆல்ரைட் சிஸ். சிஸ்னா சிஸ்டர். ஆல்ரைட், உங்களுக்கு ஹெல்ப் வேணான்னா பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்கல மேடம். பட் பி சேஃப், டேக் கேர். நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஏரியா சரி கிடையாது. சரி. டேய் பாரா, பின்னாடி போய் உட்காரு, அக்கா உட்காரட்டும். ஓகே. சொல்லுங்க சிஸ்டர், எங்கே போகணும்? அது இங்க தான் காந்தி மார்க்கெட்டுக்கு போகணும். நாங்களும் அந்த பக்கம் தான் போகிறோம். அப்படியா? டேய் மச்சான், இந்த தண்ணி பாட்டில கொஞ்சம் கொடு. இந்த மச்சான். நான் ஒரு ஆள் கேட்க மறந்துட்டேன். இந்தாங்க சிஸ்டர், குடிங்க குடிங்க சிஸ்டர். டேய் இவங்க ரொம்ப சாஃப்டா இருக்காங்கடா. ஆமாண்டா, பால்கோவா மாதிரி இருக்கா. என்னடா அக்கா மயங்கி போயிருக்காங்க, எதுக்குமே ஃபீட்பேக் இருக்காதே. அப்புறம் எப்படா குஜாலா இருக்கிறது? அட ஆமாண்டா, அந்த அக்கா தண்ணி அதிகமா குடிச்சிருச்சே, பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கிறதால தலைக்கு ஏறிடுச்சு. டேய் இவ எழுந்தானா முதல்ல நான் தான் அனுபவிப்பேன், புரியுதா? ஏய் திஸ் இஸ் நாட் ஃபேர். நான் தான் ஃபர்ஸ்ட். அது நீ ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் பார்த்தது நான் தான், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் நாங்களா இருக்கோம், நீ என்னடா ஃபர்ஸ்ட்? வெயிட் பண்றா. இங்க யார் ஏமாத்துறீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. யார் சண்டை போடாதீங்கடா. இந்த ஒரு பொண்ணுக்காக எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தன். இப்போ என்ன பண்றது? சரி ஒன்னு பண்ணலாம் வாங்க. என்னன்னா டாஸ் போடலாம். ஓகே, ஹெட் வந்துச்சுனா நீயும் அவனும் போ. சரியா? புரியுதா? ஹெட் வந்துச்சுனா நீ நான் அப்புறம் போலாம். சரி ஓகே. ஓகே. டேய் ஹெட் வந்துச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் தான். சரி போங்க. சரி திரும்ப போடு. என்ன வந்திருக்கு? அடச்சே. அரே வா, உனக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்துருச்சுடா. எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ தானா? ஏய் இன்னும் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? என்னால் முடியலடா. அவள் படுத்திருக்கா, நான் போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா. இரு இரு இரு, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் கேளு. அவளுக்கு சுயநினைவு வர வரைக்கும் நம்ம போய் கொஞ்சம் ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாமே. இப்ப சொன்னா பாருடா கரெக்ட். வா வா வா. சரி ஓகே. வா வா போலாம், வா வா. வாடா வாடா. போ. சரி. டேய் டேய் சசி, டேய் டேய் எழுந்துடா. டேய் டேய் சீக்கிரம்டா எழுந்துடா. டேய் எந்திரா பாறா. டேய் 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 ஃபர்ஸ்ட் டாஸ்க் விழுந்தது எனக்கு, நான் போறேன். இவன் எங்கடா போனா? நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டீங்களா? என்னடா பேசுற? எங்கடா போனா அவ? தெரியாதுடா. என்னடா தெரியலன்றீங்க? தேடுங்கடா, சுத்தி தேடுங்கடா எங்க இருக்கானே. சார் நான் ஸ்ருதியை மர்டர் பண்ணல சார், ரேப்பும் பண்ணல. நான் அவள் ஃபேஸ் மேலே கெமிக்கல் போட்டேன் சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடியை கொண்டு போய் போட்டுட்டோம். அப்பனா யார் பண்ணா? மர்டர் இல்லைனா ரேப்? அது எனக்கு என்ன தோணுதுன்னா நிப்பிள் பண்ணியிருப்பான்னு. சார் எனக்கு என்னமோ கிரண் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது சார். எனக்கு அவன் மேலே தான் சார் டவுட் இருக்கு. அவன் தான் சார் பண்ணியிருப்பான். சார் இதை கண்டிப்பா சசி தான் சார் பண்ணியிருப்பான். அவங்க 4 பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சார். எல்லாரும் சேர்ந்து தான் சார் பண்ணியிருக்கானுங்க, சும்மா போய் சொல்கிறானுங்க சார் இவனுங்க. அவங்க சொல்கிறதுல நம்பிக்கையே வரல. அவங்க அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எதுக்காக சந்தேகப்பட போகிறாங்க? சார் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிளானும் இருக்கலாமே, நம்மளை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு கூட. பொண்ணோட பாடி குளத்துக்கிட்ட இருந்தது, அங்கே அவள் ட்ரெஸ்ஸில் கானாயில் மண் இருந்தது. ஆனால் நமக்கு அவள் ட்ரெஸ் மேலே விவசாயம் பண்ணுற மண் தான் இருக்குது. யாரோ அவளை பண்ணிக்கு எடுத்துகிட்டு போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணி அதுக்கப்புறம் பாடியை இங்கேயே கொண்டு வந்து போட்டிருக்காங்க குழப்பறதுக்காக. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இன்னும் ஓப்பன் ஆகலை. சார் அவங்க டிஎன்ஏவை செக் பண்ணியாச்சு சார். எந்த டிஎன்ஏவும் கிடைச்ச மண்ணோட எதுவுமே மேட்ச் ஆகலை சார்.
அப்போனா அந்த பசங்க யாருமே ஸ்ருதியை ரேப் பண்ணலை. சார் ஆனால் சசியோட டிஎன்ஏ 50% மேட்ச் ஆயிருக்கு சார். அவனை கூட்டிட்டு வாங்க. சசி, பயப்படாத, உண்மையை சொல்லு. ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துட்டு போகிற உங்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? ஃபார்ம் ஹவுஸில் சார்? ஆமாம் சார், என்னோட மாமா எப்பவும் வரப்போக இருப்பார் சார். சார் அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தேன், அது வந்துருச்சு. இதானே நீ சொன்ன அங்கிள்? ஆமாம் சார், இவர் தான் என்னோட மாமா. சார் என்னாச்சு சார்? இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. இவனை நியூஸ் ரிப்போர்ட்டராக ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். இல்லை சார், இவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது. அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு சார். இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ் கார்டனை பற்றியெல்லாம் பேசினேன்ல, அது அவரோட தான் சார். அப்போனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு என்ன வேலை? அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அப்புறம் பாடியில் கிடைச்ச மண்ணோட அவன் டிஎன்ஏவையும் சேர்த்து மேட்ச் பண்ணி பாருங்க. உன்னோட டிஎன்ஏ ஸ்ருதி பாடியில் கிடைச்ச மண்ணோட மேட்ச் ஆகுது. ஒழுங்கா இப்போ சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? சார் நான் எதுவுமே பண்ணல. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் சார். அடிங்க. சார் சொல்றா சார், என்ன சொல்லு? எனக்கு தெரியாது சார். வேணாம் சார், என்ன சொல்லு? என்னை விட்டுருங்க சார். சொல்லுடா. எனக்கு தெரியாது சார். சார் எனக்கு தெரியாது. ஐயோ சார், சொல்லு. சொல்றேன். நான் லேட் டைம் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனேன். அங்கே போய் பேப்பர்ஸை வாங்கிட்டு அப்படியே போயிடலான்னு தான் நினச்சேன். நான் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்தா. பக்கத்தில் வந்ததும் தான் தெரிஞ்சது அது ஸ்ருதின்னு. சார் எனக்கு இந்த மாதிரி குடிக்கிற பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில பார்த்ததும் அவ கூட போகணும்னு தோணுச்சு சார். அவளுக்கு சுய நினைவு வந்ததும் அவ வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சேன். நான் என் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சதுன்னு. அது அந்த பொண்ணு தானான்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பத்திரிக்கைக்காரங்க கூட்டத்தில் நானும் நின்னேன். நான் அந்த பொண்ணு ரேப் மட்டும்தான் சார் பண்ணேன். நீ பண்ண ரேப்புனால அவளுடைய சுயநினைவு மட்டும் போகலடா, அவ இறந்தும் போயிட்டா. இதை யார் பண்ணாங்களோ அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம். அவனுக்கு மோசமான தண்டனை தான் நாங்கள் வாங்கி தருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க.